கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சொல்றத ஏற்றுக்கொண்டு அதை ஒபே பண்றதுதான் கீழ்ப்படிதல்னா. வேற ஒரு பெரிய காரியம் இல்ல, சொன்னதை செய்வதுதான், சொல்லுக்கு அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான், சொல்லை ஏற்றுக்கொள்வதுதான். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன பண்ணா? புறப்பட்டு போனான். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரங்களில் நம்மிடத்தில் சொல்லியும் நாம் செய்யாது இருக்கிறது தான் அது கர்த்தருக்கு கஷ்டமா இருக்கும். கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போகிற ஆபிரகாமை கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. சோதரம், நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல நம்மை நாம் முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். என்னன்னா, கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போகுதல், கர்த்தர் சொன்னபடியே செய்ய முயற்சித்தல். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதுமே சோத்திரம் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம முன்ன வச்சு, இல்ல ஆண்டவரே அப்புறமா செய்யறேன், அப்புறமா போய்க்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம் இப்படின்றது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அது தடை கற்களாய் மாறிவிடும். ஆண்டவர் சொல்லுவார், சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ளணும். இதை அவன் விசுவாசிக்கிறான். ஒரு பக்கம் விசுவாசம் என்னத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசுவாசம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கீழ்ப்படிதலையும் கொண்டு வரும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் பொழுது, அதாவது நம்பும் பொழுது, அதை அப்படியே அதற்கு சரண்டர் பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் தான் ஆபிரகாமை ஆசீர்வாதத்துக்கு முதற்படியாய் மாற்றினார் கர்த்தர். அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக எண்ணப்பட்டான். விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தவனாய் புறப்பட்டு போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்போம், வார்த்தைகளை கேட்போம், தீர்க்க தரிசனங்களை நம்புவோம், பைபிளை நல்லா படிப்போம், ஆண்டவர் சொல்லுவார், ஆலயத்துக்கு போவோம், சர்ச்சிலேயும் சில வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இதை செய் மகனே, இதை செய் மகளே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நமக்கு என்ன தெரியுமா? முழுமையான சம்மதம் வராது. நம்ம ஏற்றுக்கொள்வோம், ஆனா அதை கடைபிடித்து நடக்க மாட்டோம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புவதில்லை. கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதலை விரும்புகிறார். நீ கீழ்ப்படியும் போது உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்கு நேராய் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இனி நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, இனி நான் கீழ்ப்படுகிறேன், நான் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன தெரியுமா, பிள்ளைகள் கூட, நான் நல்லா படிக்கணும் ஆண்டவரே, நான் நல்ல வேலைக்கு போகணும்ப்பா, நான் நல்ல வசதியா இருக்கணும்ப்பா, எனக்கு நல்ல பணங்காசு வேணும் ஆண்டவரே, ஒரு வீடு கட்டணும்ப்பா, நான் ஒரு போர் போடணும்ப்பா, நான் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் ஆண்டவரே. இப்படி பல ஆசீர்வாதமான காரியங்களை நாம கேட்டு ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுகிறோம். இங்க ஆபிரகாம் ஒரு நாளும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணாருன்னு என்னால பார்க்க முடியல. அவர் ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொண்டார் என்று வேதத்திலே அங்கே அறிமுகப்படுத்தவில்லை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அவ்வளவுதான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காட்டுற இடத்துக்கு நீ போப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் சொல்லுவார், நான் காட்டுற இடத்துக்கு நீ போப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உற்சாகமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் காட்டுற இடத்துக்கு நீ போ. பிரைஸ் தி லார்ட். இந்த